ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேச ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு வாசல். இது அனைவருக்கும் அறிந்த சொற்றொடர். ஏனென்றால் நாம் ஒவ்வொரு கட்டிடத்திற்கு நம் வீட்டிற்கும் நம் வாசல் இருப்பதை நாம் காண்கிறோம். அந்த வாசல் வழியாக தான் நான் அந்த கட்டிடத்துக்குள்ளோ வீட்டிற்குள்ளோ உட்செல்ல முடியும். அது ஒரு சிறிய குடிசையாக இருந்தாலும் ஒரு பெரிய மாளிகையாக இருந்தாலும் அதற்கு ஒரு வாசல் அவசியம். ஆகையால் நாம் வேதாந்தத்தை நாம் பார்க்கும் பொழுதும் கூட வாசல் என்ற தலைப்பில் அதிகமான காரியங்களை நாம் சிந்திக்கலாம். ஆகையால் நாம் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் இந்த வாசலை பற்றி நாம் சற்று சிந்திப்போம். முதலாவது, நாம் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்ளும் ஆசீர்வாதம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக வருகிற சத்துருக்களை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அவர்கள் வாசல்களை சுதந்திரித்து கொள்வது என்பது நம்முடையமிருந்து அணியாமை பறிக்கப்பட்ட சொத்துக்களை அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்வது, அவருடைய வாசல்களை அவருடைய இருப்பிடத்தை நாம் சுதந்திரமாக்கி கொள்வதுதான். ஏனென்றால் ரெபெக்காள் ஈசாவுக்கு மனம் பேசப்பட்டு புறப்பட்டு செல்வையில் இந்த ஆசீர்வாதத்தை தான் அவருடைய குடும்பத்தார் கூறுகிறார்கள். ஆதியாகமம் 24:60 ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியை நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியாய் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். இங்கு முக்கியமான காரியம் காணப்படுவது, உன் சந்ததியார் உன் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். என்றால் ரெபெக்காள் தான் முன்பின் அறியாத ஒரு கானான் தேசத்துக்கு எலியேசர் வாக்கை நம்பி சென்றாள். எலியேசர் கூறினது, என் எஜமான் ஆபிரகாம் மிகவும் செல்வச்சீமானாக இருக்கிறார். அவருடைய முதிர் வயதில் ஈசாக்கு என்ற குமாரன் பிறந்தார். அவருக்கு தான் எல்லா சொத்துக்களையும் ஆசைகளையும் கொடுத்திருக்கிறார் என்று கூறினார். இந்த ரெபெக்காள் கூட ஈசாக்கு எப்படிப்பட்டவரோ என்று தெரியாமல், ஒரு முன்பின் தெரியாத ஒரு எலியேசர் கூட நான் ஈசாக்கோடு வாழப்போகிறேன் என்று சொல்லி தைரியமாக புறப்பட்டு எழுந்து வந்தாள். பிரியமானவர்களே, நாமும் கூட பரமகானானை அடைவதற்கு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடுவதற்கு முதலாவது நாம் தைரியத்தோடு அவரை தேட வாஞ்சையாக வர வேண்டும். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரெபெக்காள் புறப்பட்டு வந்தாள். எலியேசரின் வாக்கை நம்பி புறப்பட்டு வந்தாள். நாமும் கூட நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், அவர் உண்மையான தேவன், அவர் என் ஆண்டவர் என்று சொல்லி அவரை புறப்பட்டு வர வேண்டும். முக்கியமாக ரெபெக்காளின் முதலாவது காரியம் மனதில் நிறுத்த வேண்டியது ஒரு இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ். உடனடியாக கீழ்ப்படிந்தாள். அவள் ரெபெக்காளின் வாய்ப்பேச்சு கேட்கும்போது உடனடியாக செல்கிறேன் என்று சொன்னாள். எந்தவித மறுப்பும் தெரிவிக்கவில்லை, எந்தவித யோசனையும் செய்யவில்லை. நான் இன்னும் கொஞ்ச நாள் என் தகப்பன் வீட்டோடு இருந்துவிட்டு நான் பிற்பாடு வருவேன் என்றெல்லாம் சொல்லவே இல்லை. அழைப்பு வந்த பொழுது உடனடியாக புறப்பட்டு சென்றார். அதனால்தான் ரெபெக்காளுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைத்தது. ரெபெக்காளின் சந்ததியில் வந்த யாக்கோபு தான் சகல எல்லைகளையும் கானானின் எல்லைகளையும் சுதந்திரித்து கொண்டார்கள். கோடா கோடியாக பெருகுவார்கள். அவர்கள் கோடானு கோடியாக பெருகி அவருடைய சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொண்டார்கள். நம்முடைய தேசத்திற்கு வந்த மிஷினரிமார்கள் கூட எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து இங்கு வந்தார்கள். இங்கு சத்தியத்தை நமக்கு பறைசாற்றிவிட்டு அநேக ஆலயங்களையும் தேவாலயங்களையும் பள்ளிக்கூடங்களையும் மருத்துவமனைகளையும் நிறுவினார்கள். அதனால்தான் இங்கு இப்பொழுது இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நமக்கு ஏராளமான சொத்துக்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகையால் நாம் நம்முடைய தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ரெபெக்காளை போட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேவனை பின்பற்றும் பொழுது நிச்சயமாகவே நாம் கூட நம்முடைய சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்ளலாம். இங்கு ரெபெக்காள் தன் தகப்பன் வீட்டை மறந்துவிட்டாள். ரெபெக்காள் பிற்பாடு ஒருமுறை கூட சிரியா தேசத்துக்கு வந்து என் சொந்த ஜனத்தை பார்க்க வேண்டும் என்று அவள் நினைக்கவும் இல்லை, வரவும் இல்லை. ஆகையால் சங்கீதம் 45:10 குமாரத்தியை கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகியால் அவரை பணிந்து கொள்.
ஆம் பிரியமானவர்களே, இங்கு ஆண்டவர் சொல்கிறது, குமாரத்தே உன் செவியை சாய்த்துக்கொள். நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் செவியை சாய்க்க வேண்டும். உன் தகப்பன் வீட்டை மறந்துவிடும், அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், அவரை பணிந்து கொள். இங்கு ஈசாக்கு கூட ரெபெக்காள் தன்னிடம் வந்த பொழுது மிகவும் அழகியா இருந்த அவளை நேசித்து தன் தாய் இருந்த துக்கம் நீங்கி அதிகமாக சந்தோஷப்பட்டார். அவர் உன் ஆண்டவர், அவரை பணிந்து கொள். ஈசாக்கை கண்டவுடன் ரெபெக்காள் உடனடியாக தன் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். இதை கேட்டுக்கொண்டிருக்க பிரியமானவர்களே, இங்கு ஈசாக்கு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இருக்கிறார். ஆகையால் நாம் அவரை பணிந்து கொள்ள வேண்டும். அவர் நம் ஆண்டவராக இருக்கிறார். நாம் அவரை பின்பற்றும் பொழுது எந்தவித அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு மேல் இருக்கவே கூடாது. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட கூறுகிறார், என் தகப்பனையும் தாயையும் நேசிக்கிறவன், என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு சிஷ்யனாய் இருக்க முடியாது என்பதுதான். ஆகையால் நாம் நம் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்ளும்படியாக நாம் ரெபெக்காளை போல ஈசாக்கை பின்தொடர்ந்து காண வந்தது போல நாமும் கூட தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவரை நாம் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவரை பணிந்து கொண்டு அந்த பரமகாணனுக்கு செல்ல நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். தேவன் இந்த ஆசீர்வாதத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தருவாராக. இரண்டாவது, வானத்தின் வாசல். நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே நாம் வானத்தின் வாசலாகிய பரலோக தரிசனங்களை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவ ஜீவியம் என்பது ஏதோ ஒரு பொழுதுபோக்காக எந்தவித உப்பு சப்புமே இல்லாத ஒரு ஜீவியம் கிடையாது. அந்த ஜீவியத்தை போல் ஒரு ஆச்சரியம் மிகுந்த ஆனந்த மிகுந்த ஜீவியம் கிடையவே கிடையாது. மற்ற உலகத்தார் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், ஏதோ இவர்கள் என்று ஒன்றுமே பற்றில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், உலகத்தை அனுபவிக்க வேண்டாமா என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாமும் கூட நம்மை அதைவிட மேலாக உலகத்தை அனுபவிப்பதை தேவன் நமக்கு கூட்டி தருவார். எப்பொழுது நாம் வானத்தின் வாசலாகிய பரலோக வாசலின் தரிசனங்களை கண்டிருக்கும் பொழுது யாக்கோபுக்கு அந்த தரிசனம் கிடைத்தது. யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்ற பிறகும் கூட அவர் அந்த கானான் தேசத்தில் இருக்க முடியவே இல்லை. காரணம், அவருடைய சகோதரனாக ஏசா யாக்கோபை அதிகமாக பகைத்தார். ஆகையால் ஈசாக்கு யாக்கோபுக்கு இவ்வாறு கட்டளை கொடுத்து சீரியா தேசத்துக்கு மறுபடியும் அனுப்புகிறார். ஆதியாகமம் 28:1. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானுடைய குமார்த்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்க உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமார்த்திக்குள் பெண்கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, இங்கு யாக்கோபு தன் சொந்த தகப்பனாகிய ஈசாக்குக்கு அதிக கீழ்ப்படிந்தவளாக இருக்கிறார். தன்னுடைய சுய விருப்பத்தின்படி எதையும் செய்ய விருப்பமில்லாமல் தன் தகப்பனுடைய விருப்பத்தின்படி செய்யத்தக்கதாக உடனடியாக பதான் அராமுக்கு புறப்பட்டு செல்கிறார். அங்கு கானானிலிருந்து பதான் அராம் சிறிய தேசம் அதிக தொலைவு, அதிக நாட்கள் நடக்க வேண்டும். அவர் ஓரிடத்தில் வந்த பொழுது இரவில் சூரியன் அஸ்தபடியால் அந்த இடத்தில் அவர் அயர்ந்து தூங்கினார். ஒரு கல்லை தலைனையாக வைத்து தூங்கின பொழுது அவர் ஒரு சொப்பனம் கண்டார். ஆதியாகமம் 28:12. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். 16. யாக்கோபு நித்திரை தெளிந்த பொழுது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் இவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றார். பிரியமானவர்களே, இங்கு சொப்பனத்தில் யாக்கோபுக்கு கர்த்தர் வெளிப்படுகிறார். அங்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது, அந்த நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதில் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகளுமாக இருந்தார்கள். அதன் நுனியில் கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவன், இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தபடியினால்
தேவன் அவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். இந்த பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன் என்று. யாக்கோபு நித்திரை தெளிந்த பொழுது மட்டும் சொன்னது, இது எவ்வளவு பயங்கரமான ஸ்தலம், தேவனுடைய வீடே அல்லாமல் வேறொன்றும் இல்லை, இது வானத்தின் வாசல் என்று கூறினார். ஆம், அவர் இந்த கானானுக்குள் இருக்கும் பொழுதே தெய்வீக பரலோக கானானை குறித்த தரிசனம் காண்கிறவர்களாக இருந்தார். நாமும் கூட நாம் ஒரு பரம தரிசனத்தை பெற்றவர்களாக இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை ஓட வேண்டும். ஏதோ தரிசனம் இல்லாமல் ஏனோ தானோ என்று நாமும் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துவிட்டோம், வாழ்ந்தோம், சென்றோம் என்றபடி அல்ல. நாம் ஒரு கிறிஸ்துவ தரிசனத்தோடு நாம் செல்ல வேண்டும். வானத்தின் வாசல், தேவனுடைய வீடே அல்லாமல் வானத்தின் வாசல். ஆம், நாம் வானத்தின் வாசலை எங்கு கண்டு கொள்ளலாம்? தேவனுடைய வீட்டில். தேவனுடைய வீட்டில் ஐக்கியமாக இருக்கும் பொழுது, கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, இந்த வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களுக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நிச்சயமாகவே நாமும் கூட வானத்தின் வாசலை நாம் கண்டு கொள்ளலாம். நாம் வானத்தின் வாசலை கண்டு கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் அந்த ஏணியின் மறுபக்கத்து நுனியிலிருந்து அங்கு யாக்கோபை ஆசீர்வதித்தது போல நம்மையும் ஆசீர்வதிப்பார். அது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் சரி, தெய்வீக பிரகாரமான ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் சரி, நாம் கர்த்தரை கண்டு கொள்ளும் பொழுதுதான் அது நமக்கு கிடைக்கும். யோவான் 1:51 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகிறார், பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஏணியை போல் இருந்து நாம் பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்கிறார். நாமும் கூட நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நாம் வானத்தின் வாசலாகிய பரலோகத்தை நாம் கண்டு கொள்ளலாம். அதற்கு நாம் சித்தமாக இருக்கிறோமா என்று நாம் சிந்திப்போம். அதற்கு முதலாவது காரியம், நாம் யாக்கோபு ஈசாக்கின் தகப்பனுடைய சத்தத்தை கீழ்ப்படிந்தது போல நாமும் கூட பிதாவாகிய தேவனின் சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிந்த மக்களாக இருக்க வேண்டும். இங்கு யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தார். அவருக்கு வெளி உலகத்தை பற்றி எந்த காரியமுமே தெரியாது. ஆனாலும் ஈசாக்கு அவரை பதாமதற்கு செல்ல கட்டளையிட்ட பொழுது எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மறுப்பும் இல்லாமல் அவர் உடனடியாக புறப்பட்டு சென்றார். அவருக்குள் அநேக கலக்கங்கள், ஐயங்கள், பயங்கள் இருந்திருக்கும். அதனால்தான் ஆண்டவர் அவரை தேற்றுகிறார், உனக்கும் இந்த சந்ததியாருக்கும் இந்த பூமியை தருகிறேன் என்று. ஆகையால் நாமும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது அநேக ஐயப்பாடுகள், கலக்கங்கள், எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற சிந்தனைகள் ஓடலாம். கலங்க வேண்டாம் பிரியமானவர்களே. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வானத்தின் வாசலாக இருந்து நம்மை பிதாவாகிய தேவனத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஆகையால் இந்த காரியத்தை மனதில் நிறுத்தவளாக நாம் யாக்கோபை போல கீழ்ப்படிந்து நடக்க தேவன் கிருபை செய்வாராக. மூன்றாவது, நம் வாசல்களில் எழுதப்பட வேண்டியது. நாம் உபாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் கட்டளைகளையும் கற்பனைகளையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதி கொடுத்தார். அவர் கூறினது, நீங்கள் உட்கார்ந்திருக்கும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் இந்த தேவனுடைய வார்த்தைகளை பற்றி பேச வேண்டும், உங்கள் பிள்ளைகளுக்கும் குமாரர்களுக்கும் இதை பற்றி கற்றுத்தர வேண்டும் என்று கூறினார். உங்களுடைய கைகளில் அதை ஞாபகக்குறியாக எழுதி கட்டிக்கொள்ள வேண்டும், உங்களுடைய நெற்றியில் அதை ஞாபகக்குறியாக வைத்து கொள்ள வேண்டும் என்பது. மேலும் அவர் சொன்னது, உபாகமம் 11:21, அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. நாம் கர்த்தருடைய வசனங்களை நம் வீட்டு நிலைகளிலும் வாசல்களிலும் எழுத வேண்டும். இது பிதாவாகிய தேவனின் கட்டளை. நாம் நம்முடைய வீட்டில் நம்மை வீட்டை அலங்கரிக்க அநேக வேத வசனங்களை பயன்படுத்துகிறோமா என்று சிந்திப்போம் பிரியமானவர்களே. எந்தெந்த காரியங்கள் நம் வீட்டை அழகுபடுத்தி கொண்டிருக்கிறது, அலங்கரித்து கொண்டிருப்பது என்பதில் நாம் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும். அநேக கிறிஸ்துவ வீடுகளில் கூட இன்று அநேக விதவிதமான பொம்மைகள், பல ரகப்பட்ட விக்கிரங்கள் கூட இருக்கிறது. காரணம், அதெல்லாம் ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் ஒரு சிம்பல் என்று சொல்லி வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் தவறு. ஆனால் தேவன் கூறுவது, உன் வீட்டு வாசல்களின் நிலைகளில் வேதாம வசனங்கள் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான்
நாம் வீட்டிற்குள் உள்ளும் புறமும் வரும் பொழுது அந்த வசனங்களை நுற்று நோக்குவதற்கு ஏதுவாக இருக்கும். பிற ஜாதி மக்கள் நம் வீட்டிற்குள் வரும் பொழுது கூட இந்த வசனம் எதை குறிக்கிறது, இதை பற்றி சொல்லுங்கள், இந்த வசனம் எனக்கு ஆறுதலாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லும் பொழுது நாம் தேவனுடைய சத்தியத்தை அவர்களுக்கு எளிதாக சொல்லலாம். அதற்கு நாம் வீட்டு வாசல்களின் நிலைகளில் வசனங்கள் எழுதப்பட்டிருக்க வேண்டும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. மூன்றாவது, வாசல்களில் இருக்கிற திக்கற்றவர்கள். நம்மை நாடி வருகிற மக்கள் அநேகராக இருப்பார்கள். முக்கியமாக ஏழைகள், எளியவர்கள், வறுமைப்பட்டவர்கள் எல்லாம் அவர்கள் நம் வாசலில் இருந்து தான் நம்மை அழைப்பார்கள். அம்மா ஏதாவது கொடுங்கள், வசிக்கிறது என்று சொல்லி திக்கற்றவர்களும் விதைகளும் காணப்படுவார்கள். ஆகையால் அவர்களை நாம் ஆசிரிக்க வாசலில் வருகிற அவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் கட்டளையிடுகிறார். உபாகமம் 14:29, லேவியனுக்கும் உன்னோடு பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலைகளெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நாம் செய்கிற எல்லா வேலைகளிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, நாம் செய்யும் எல்லா வேலைகளிலும் எந்தவித நஷ்டமும் கலக்கமோ துன்பமோ வராதபடி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம் வீட்டு வாசல்களில் இருக்கிற ஏழைகள், பரதேசிகள், திக்கற்றவர்கள் அவர்களை ஆதரிக்க வேண்டும். லேவியன் என்பது இங்கு கர்த்தருடைய ஊழியக்காரர்களை குறிக்கிறது. நாமும் கூட நாம் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை ஆதரிக்கிற மக்களாக காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, யோபு கூட தன்னுடைய பிரசங்க வாக்கியத்தில் இவ்வாறு எழுதுகிறார். யோபு 31:32, பரதேசி வீதியிலே தங்கினதில்லை, வழிப்போக்கனுக்கு என் வாசல்களை திறந்தேன் என்பது. யோபு மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருந்தார். காரணம், வழிப்போக்கனுக்கு என் வாசல்களை திறந்தேன் என்பது. அவர் எந்த ஐயப்பாடுமே இல்லை. ஐயோ, இவன் வந்தால் என் வீட்டில் அதிக பொருள் இருக்கிறது, ஏதோ திருடி கொண்டு போய்விடுவார்களோ என்றெல்லாம் நினைத்திருக்க அவர் சமயமே கிடையாது. ஏராளமாக இருப்பதனால் மற்றவர்களுக்கும் வறியவர்களுக்கும் எளியவர்களுக்கும் அவர் வாரி வாரி வழங்கி கொடுத்தார். அவர் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருந்தார். ரூத் கூட ஒரு மோவாபிய பெண். அவர் அந்த பெத்லெகேம் கானான் தேசத்துக்கு சென்ற பொழுது அவர் தானியத்தை பொறுக்கிக் கொள்ள போவாஸின் வயல்வெளியில் தான் அகப்பட்டது. ஆனால் போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்னது, நீ எங்கும் செல்லாமல் இங்கேயே அறுப்பு தீர்க்கும் வரைக்கும் நீ பொறுக்கிக்கொள் என்று தன் ஒரு விதவையான பெண்ணுக்கு வாழ்க்கை தந்தார். பிற்பாடு போவாஸின் பெயர் இயேசு கிறிஸ்துவின் வம்ச அட்டவணையில் இடம்பெற்றது. பிரியமானவர்களே, நாமும் கூட பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் நம் நாமங்கள் எழுதப்பட வேண்டுமென்றால் நிச்சயமாகவே நாம் வறியவர்களுக்கும் எளியவர்களுக்கும் உதவியற்ற பரதேசிகளுக்கும் விதவைகளுக்கும் நம் வாசல்களை நம்மை தேடி வருகிறவர்களுக்கு நாம் கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும். இது ஒரு கட்டளை. ஏனென்றால் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், பிதாவாகிய தேவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் இரண்டாக பிரித்து வெள்ளாடுகளை நாம் இடது பக்கமாகவும் செம்மறி ஆடுகளை வலது பக்கமாகவும் நிறுத்தி செம்மறி ஆடுகளை நோக்கி, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள், நான் பசியாயிருந்தேன், நீர் என் பசியாற்றினீர்கள், நான் சிறையில் இருந்தேன், பார்க்க வந்தீர்கள் என்றெல்லாம் கூறினார்கள். அப்பொழுது அவர்கள் கூறினது, நாங்கள் எப்பொழுது உம்மை வறியவராகவும் சிறையில் இருப்பவர்களாகவும் கண்டோம் என்று கூறினது. அவர்கள், நீ இந்த சிறியரில் எதை ஒருவருக்கு செய்தீரோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறினார். ஆனால் இடது பக்கத்தில் இருந்தவர்களை சபிக்கப்பட்டவர்கள் என்று கூறினார். காரணம், அவர்கள் வறியவருக்கும் எளியவர்களுக்கும் தரித்திரருக்கும் எந்த உதவியும் செய்யவில்லை. அவர்கள் நித்திய ஆக்கணைக்கு சென்றார்கள். வலது பக்கத்தில் இருந்தவர்கள் எளியவருக்கும் வறியவருக்கும் உதவினவர்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசித்தார்கள். நீங்கள் கூட நாம் லாசரு ஐஸ்வர்யவான் உண்மையில் நாம் பார்க்கிறோம். லாசரு ஐஸ்வர்யவானின் வாசலருகே கிடந்து அவன் மேஜின் கீழ் விழும் துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள ஆசையாக இருந்தார். அவனுடைய உடம்பை பருக்கள் அதிகமாக இருந்ததனால் நாய்கள் வந்து நக்கிட்டு. ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் இந்த லாசருவை பற்றி, வாசலருகே கிடந்த லாசருவை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை, எந்த இரக்கமும் இல்லை. எத்தனை நாள் லாசரு பசியோடு உறக்கச் சென்றாரோ என்று தெரியாது. ஆனால் பருக்கள் இருந்தபடியினால் அந்த ஐஸ்வர்யவான் லாசருவை மிகவும் அருவருத்திருப்பார். எந்தவித உதவியும், ஒரு சின்ன துணிக்கிய உணவை கூட அவர்கள் கொடுக்காமல் இருந்தார். இந்த காரியம் தேவனுடைய
கண்களுக்கு முன்பாக மிகவும் அருவருப்பத்தக்கதாக இருந்தது. கடைசியில் என்ன நேர்ந்தது? இறந்த பிற்பாடு லாசரு ஆபிரகாமின் மடியில் இளைப்பாரி கொண்டிருந்தார். ஆனால் எல்லா சுகபோகங்களையும் அனுபவித்த லாசருவை கண்டு கொள்ளாமல் இருந்த அந்த ஐஸ்வர்யவானோ நரக அக்னியில் வெந்து கொண்டே இருந்தார். பிரியமானவர்களே, இதுதான் ஒரு நியாய தீர்ப்பு. ஏனால் 2 தரம் தேவனே தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே தம்முடைய வாயிலிருந்து இந்த 2 காரியங்களும் கூறியிருக்கிறார். ஆகையால் நம்முடைய வாசல்களில் வந்து நிற்கிற வறியவரையும் எளியவர்களையும் துரத்தி விடாமல் நம்மால் இயன்ற தான தர்மங்களை செய்து தேவராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள மக்களாக, நித்திய ஜீவனை பற்றி கொண்ட மக்களாக நாம் காணப்பட தேவன் கிருபை செய்வாராக. 4வதாக உதடுகளின் வாசல். நாம் நம்முடைய வாய்க்கு உதடுகள்தான் வாசலாக இருக்கிறது. நாம் அந்த வாசலின் காவலை காக்க வேண்டும். நாம் நினைத்தபடியெல்லாம் எடுத்தெறிந்து மற்றவர்களை பேசிவிடக்கூடாது. கோபத்தில் அதிகமாக காரியங்களை மற்றவர்களை திட்டிவிடக்கூடாது. ஏனென்றால் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 141:3, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று கூறுகிறார். நாம் உதடுகளின் வாசலை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நாம் உதடுகளின் கனியாய ஸ்தோத்திர பலியை நாம் தேவனுக்கு அதிகமாக செலுத்த வேண்டும். வாசல்களே உங்கள் தலையை உயர்த்துங்கள், அநாதி தேவன் உட்பிரவேசிப்பார், மகிமையின் தேவன் உட்பிரவேசிப்பார் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல நாம் வாசல்களை தலையை உயர்த்துங்கள் என்பது நாம் வாசல்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் துதிக்கும் சத்தத்தினால் நிறைக்கும் பொழுதுதான் மகிமையின் ராஜாவாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் இருதயத்தில் பிரவேசிப்பார். ஆகையால் வாயின் வாசலாகிய உதடுகளை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம்? நாம் மற்றவர்களை பழிக்கும் சொற்களாக பயன்படுத்துகிறோமா? சபிக்கும் சொற்களாக பயன்படுத்துகிறோமா? ஏனென்றால் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் சபித்தலும் துதித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படக்கூடாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் தோற்புமான நீர் புறப்பட்டே வராது. ஆகையால் நம்முடைய வாய் எப்பொழுதும் தித்திப்பான வசனங்களை வசனிக்கிற மக்களாக, நாம் துதிக்கிற வசனங்களை சொல்லுகிற மக்களாக, நாம் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளுகிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேவனோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்க முடியும். தேவன் கிருபை செய்வாராக. அடுத்ததாக வாசல்களின் தாழ்பால்கள். நாம் ஒவ்வொரு வீட்டிற்கும் நாம் வாசல் வைக்கும் பொழுது அதற்கு தாழ்பால்கள் மிகவும் உறுதியாக போடுவோம். ஏனென்றால் அந்த தாழ்பால்கள் உறுதியாக இருந்தால்தான் அந்நியர்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது, திருடர்கள் வந்து நம்முடைய உடைமைகளை களவாடி செல்லக்கூடாது. ஆகையால் நாமும் அதன் தாழ்பால்களை பலப்படுத்த ஒரு தொகையை எப்பொழுதும் செலவழிக்கிற மக்களாக இருப்போம். தேவன் அதை பற்றி என்ன சொல்கிறார் என்றால், சங்கீதம் 147:13, உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். தேவன்தான் நம் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நாம் எவ்வளோ பெரிய பூட்டுகளை வாங்கி மாட்டினாலும் தேவன் நம் வீட்டை காவாராவிட்டால் அதை விழித்தவர்களின் பிரயாசம் விருதா என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். தேவன் நம் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தும் பொழுதுதான் நம் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க முடியும். ஏனென்றால் இந்த காலத்தில் இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது. நம் பிள்ளைகளுக்கு என்ன நேரிடுமோ, எவ்வாறு திரும்புவார்களோ என்று அதிகமாக கலக்கமுற்றிருக்கும் பெற்றோர்கள் அநேகருடைய பிள்ளைகள் வெளிநாடுகளில் வேலை செய்வார்கள், படிப்பார்கள், அதிக தூரத்தில் ஒரு ஹாஸ்டலில் தங்கி இருப்பார்கள். அப்பொழுதெல்லாம் பெற்றோர்களின் மனம் அதிகமாக பதைத்து கொண்டே இருக்கும். என்ன நடந்து விடுமோ, ஒழுக்கசீலியாக என் மகள் திரும்பி வருவாளோ என்று கலக்கமுட்டு இருக்கிறார்கள். ஆனால் தேவன் சொல்கிறார், தேவன் மட்டும்தான் அவர் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் என்று கூறுகிறார். ஆகையால் நாம் நமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக தேவன் நமது வாசல்களை தாழ்பால்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எந்த சத்துருக்களின் சதிமோசமும் அண்டாமல் நாம் காப்பாற்றப்பட முடியும். லோத்துவின் சரித்திரத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், லோத்து தன் கூரையின் கீழ் வந்த 2 தூதர்களுக்கும் அடைக்கலம் கொடுத்தார். ஆனால் அங்கு குடியிருந்த சோதோம் குமாரின் குடியிருந்த மக்கள் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். அவர்கள் லோத்தின் கதவை உடைத்து அந்த 2 புருஷரையும் நாங்கள் வெளியே கொண்டு வா என்று சொல்லும் பொழுது லோத் எவ்வளவோ கெஞ்சியும் அவர்கள் அதற்கு ஒப்புக்கொள்ளவே இல்லை.
ஆனால் நடந்தது என்ன? அந்த 2 தூதரும் அந்த மற்றவர்களுக்கெல்லாம், அந்த பெலியாளின் மக்களுக்கெல்லாம் குருட்டாட்டம் பிடிக்க செய்தார். அவர்கள் லோத்தின் வீட்டு வாசலை தேடி தேடி அழுத்து போனார்கள். அப்பொழுது அப்படியாக தேவன் லோத்தின் வீட்டின் தாழ்பால்களை பலப்படுத்தி லோத்துவையும் அவன் மனைவியும் பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்கிறார். பிரியமானவர்களே, நாமும் கூட எல்லா சத்துருக்களின் சதி ஆலோசனைகளிலிருந்து நாம் பிள்ளைகளையும் நம்மையும் தேவன் காப்பாற்றிக்கொள்ள, தேவனே என் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தும் என்று அனுதினம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் சத்துருவின் வல்லமைக்கு நீங்களாக்கி தேவன் நம்மை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக இடுக்கமான வாசல். நாம் எப்பொழுதும் ஒரு இடுக்கமான வாசல் வழியாக தான் பிரவேசிக்க வேண்டும். அதுதான் தெய்வ கட்டளை. அந்த இடுக்கமான வாசல் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். மத்தேயு 7:14 ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இடுக்கமான வாசல். யோவான் 10:9 நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாசலாக கொண்டு அவரை முதன்மையாக கொண்டு எல்லா காரியத்தையும் நடக்கிறோமா? அவருடைய வசனங்களுக்கு நாம் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்பிடிந்து நடக்கிறோமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். இடுக்கமான வாசல் என்பது நாம் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் ஒரு வழியாகும். அப்பொழுதுதான் நாம் தேவனாகிய கர்த்தருக்குள் நாம் வளருவோம். இந்த இடுக்கமான வாசலை நாம் திறந்து கொண்ட மக்களாக இருக்கிறோமா? நாம் காணப்படுவோம். கடைசியாக திறந்த வாசல். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால் தேவன் நமக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் செய்கிற காரியங்கள் போக்கிலும் வருத்திலும் எந்தவித தடையூறும் இல்லாமல் இருக்கும். அப்படி ஒரு திறந்த வாசலை தேவன் பிலதெல்பியா சபைக்கு வாக்களித்தார். வெளிப்படுத்தல் 3:8 உன் கிரியைகளை அறிந்திருக்கிறீர், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். பிரியமானவர்களே, நாம் வசனத்தை எக்காலத்திலும் மறுதலியாமல் பிலதெல்பியா மக்களைப் போல வசனத்தை காத்து கொள்கிற மக்களாக இருக்கும் பொழுது தேவன் நமக்கு ஒரு திறந்த வாசலை வைக்கிறார், அதை ஒருவனும் பூட்ட மாட்டார். இந்த வசனத்திற்கு முன்பாக ஒரு முன்பதாக உள்ள வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கர்த்தருடைய குணாதிசயம் விளங்கும். அவர் என்னால் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறமா கர்த்தர் உரைக்கிறதாவது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் வழிவாசல்களை திறந்தால் நிச்சயமாகவே எந்த மனிதனும் அதை பூட்டவே முடியாது. அது எப்பொழுது நம் வாழ்க்கையில் நடக்கும் என்றால் நாம் வசனத்தை காத்து கொள்ளும் பொழுது. கொஞ்சம் பலம் இருந்தாலும் வசனத்தை மறுதலிக்காமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் முன்பாக ஒரு திறந்த வாசலை தேவன் வைக்கிறார். நாம் அதை சிந்தித்து செயல்பட தேவன் கிருபை செய்வாராக. ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, வாசல் என்ற தலைப்பில் நாங்கள் அநேக காரியங்களை சிந்தித்தோம் கர்த்தாவே. ஆண்டவரே, சத்துருக்களின் வாசல்களை நீ சுதந்திரித்துக் கொள்வாய் என்று ரெபேக்காளை வாழ்த்தினார்கள் கர்த்தாவே. நாங்களும் ரெபேக்காளை போல எந்த மறுப்பும் சொல்லாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேட பரமக்கானானை வாஞ்சிக்கிற மக்களாக காணப்பட கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, குமார்த்தியை கேள், உன் தகப்பனை வீட்டை மறந்துவிடு, அப்பொழுது ஆண்டவர் உன் வலையில் பிரியப்படுப்பார் என்று சொன்ன பொழுது போல ரெபேக்காளை போல எங்கள் தகப்பன் வீட்டை நாங்கள் மறந்து தகப்பனோ தாயோ எந்த சொந்த பந்தங்களோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு உண்பதாக இடையூறாக வராதபடி நாங்கள் உண்மையாக பின்பற்றி சொல்ல எங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிரும் கர்த்தாவே. ஆண்டவரே, யாக்கோபு சொப்பனம் கண்டு இது தேவனுடைய வீடே அல்லாமல் வானத்தின் வாசல் என்று சொன்னார் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒரு ஏணியில் தேவதூதர்கள் ஏறிகளும் இறங்குகளாக இருக்கிற கர்த்தாவே. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஏணியை போல் எங்களை பிதாவின் மகிமைக்கு கொண்டு செல்கிற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவரை நாங்கள் ஏணியாக ஏற்றுக்கொண்டு அவரை நாங்கள் பின்பற்றி செல்ல, அவருடைய வசனங்களை கைப்பற்றி ஏணியில் ஏறுவது போல முன்னேறி செல்ல வானத்தின் வாசலை ஏற்ற எங்களுக்கு
கிருபை செய்ய போகிற தயவுக்கா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் வாயின் வாசலாகிய உதடுகளை நாங்கள் காத்துக்கொள்ள, அனாவசியமாக உம்மை சபிக்கிற வசனங்கள் எங்கள் வாயிலிருந்து வராதபடி உம்மை துதிக்க கற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கிற கிறிஸ்துவளாக காணப்பட, ஒரு பொழுதும் நாங்கள் வசனத்தை மறுதலியாமல் காத்துக்கொள்ள திறந்த வாசலை எங்களுக்கு முன்பாக இருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். அப்பொழுது எங்கள் பிள்ளைகளும் குடும்பத்தாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று சொன்ன பிரகாரம் எங்கள் சத்துருக்களுக்கு விலக்கி நீர் எங்களை காத்துக்கொள்ள போகிற தயவுக்கா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் வாசல்களில் வருகிற வறியவர்களையும் தரித்திரர்களையும் எளியவர்களையும் நாங்கள் விசாரிக்கிற மக்களாக கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம். ஆண்டவரே, அப்பொழுது நாங்கள் நித்திய ஜீவனை கண்டடைந்த மக்களாக எங்களுக்கு கிருபை செய்ய போகிற தயவுக்கா ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டுள்ள ஒவ்வொருவரின் மனதிலும் இந்த வாசலை குறித்த புதிய அனுபவம் உண்டாரத்தக்கதாக கிருபை செய்ய போகிற தயவுக்கா ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.